நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விண்ணப்பங்களை மிக சரியாக மிக தெளிவாக அமைத்து கொடுத்திருக்காங்க. சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வகையான காலங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது சென்னை மாநகராட்சி உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான அடிப்படை உறுதிமொழி சார்ந்த விவரங்கள் எல்லாமே இருக்குதுங்க இதுல. அப்ப வந்து அந்த வேட்பாளருடைய பேரு, முழு அஞ்சல் முகவரி, அவங்களுடைய தொழில் என்ன, அந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு அவங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயர் என்ன, அப்ப வந்து இவங்க நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுடைய அந்த 6 மாதத்துக்குள்ளார ஏதாவது சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் ஏதாவது பெற்றிருக்காங்களா, அல்லது நிலுவையில் ஏதாவது வழக்குகள் இருக்கா, அப்படிங்கிற விவரம் 5வது காலத்துல குறிப்பிடணும். அதே மாதிரியே பாத்தீங்கன்னா வழக்குகளை தவிர நீதிமன்றங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நிலுவையில் ஏதாவது வழக்குகள் இருக்கா, இந்த விண்ணப்பிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பற்றிய அடிப்படை விவரங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி 6வது 1998ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் கீழே இந்த இருக்கும் பொழுது ஏதாவது தகுதி நீக்கம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா, குற்றங்கள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா, அந்த வழக்குகளுடைய மொத்த எண்ணிக்கை என்ன, அந்த ஆண்டுகள் வாரியாக சில விவரங்கள் குறிப்பிடணும். அதே மாதிரி வருமான வரி தாக்கல், பேன் கார்டு, அப்புறம் வந்து இறுதியான வருமான வரி தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு, காட்டப்பட்ட மொத்த வருமானம் என்ன, அந்த வேட்பாளர் என்ன, வாழ்க்கை துணை பற்றிய விவரங்கள், அதனை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய விவரங்கள், அவங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கு அப்படிங்கிறது, அசையும் சொத்து, அசையாத சொத்து, அதாவது